ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். நானே கர்த்தர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் நமக்கு கிருபைகளை தருகிற தேவன், இரக்கத்தை செய்கிற தேவன், போராட்டங்களை மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், கவலைகளை மறக்க வைக்கிற தேவன், அந்த கவலைகளை துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி தருகிற தேவன், பிரச்சனைகளை கொண்டு வருகிற மனிதர்களையும் அசுத்த கிரிகளையும் அப்புறப்படுத்தி நமக்கு சமாதானத்தை தந்து வாழ வைக்கிற தெய்வம். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பட்சத்திலே நாம் ஜெயம் பெறுவோம். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் வெற்றி பெறுகிறோம். அல்லேலூயா. அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உண்டாகி இருக்கிற பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். நம் ஆத்மாவை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் தனியே இருக்கவில்லை, தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அது ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிறது. இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்வது என்பதற்காக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே அவர் நமக்கு வழி மட்டுமல்ல, சத்தியமாகவும் நித்திய ஜீவனை தருகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். அவரே நல்ல மேய்ப்பன். அவர் ஜீவனை மாத்திரமல்ல, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். பரிபூரணப்படுத்தி பிதாவுடைய பூரண சர்க்குணத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை உருவாக்குவதற்கு சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த திருச்சபைகள். அதில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று 5 வகையான ஊழியக்காரர்களை மக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அவர்கள் நம்மை பரிபூரணப்படுத்தி சத்தியத்திலே நடத்தி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.